இது என்னோட வாழ்க்கை. நாளை தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை தான் என் கதை. இதோ இந்த ஸ்டார்ட் ஆகாத வண்டியை நான் மிதிக்கிற மாதிரி என்னை இந்த உலகமே மிதிச்சிச்சு. வார்த்தையாலையும் சரி, அவங்க மனசாலையும் சரி. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சாதாரண ஆவரேஜான ஒரு மாணவன். பெண்களை கேலி செய்யறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊரை சுத்துறதுன்னு இருந்தேன். அந்த ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டு கமிட் ஆனான். அவனோட காதலி ஃபோன் பண்ணா தூர போய் பேசுற மாதிரி என்னை விட்டு அவன் நிரந்தரமா தூரமா போனான். ஒரு நாள் நான் அவன் கிட்ட இதை பத்தி சொன்னேன். அவன் சிங்கிள் ஆகாம என்னை மிங்கிள் ஆக சொன்னான். காதலுன்ற தித்திக்கும் விஷயத்த எனக்கும் ஊத்தி தந்தான். நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஆசையும் ஏக்கமும் இருக்குல்ல. அதனால அவன் சொன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை என்னோட கிளாஸ்லயே நான் சூஸ் பண்ணேன். அவகிட்ட எனக்கு லவ்ன்று சொல்ற அந்த அறியாமையால வந்த ஒரு நோயை பத்தி சொன்னேன். அவ ஒத்துக்கல. தினமும் அவளை ஃபாலோ பண்ண, டார்ச்சர் பண்ண. அவளோட ஃப்ரெண்டு மூலமா நம்பர் வாங்கி டெய்லியும் ஃபோன் பண்ணி அவளை டார்ச்சர் பண்ண. கொஞ்ச நாள் அப்புறம் அவ வந்து என்கிட்ட பேசினான். என்னை லவ் பண்றேன்னு சொன்னான். நான் பண்ண டார்ச்சர், கொடுமைகள் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு அவ என்னை லவ் பண்றேன்னு ஒத்துக்கினான். வாழ்க்கையே மாறிடுச்சு. அழகா சின்ன விஷயமும் மிகப்பெரிய அழகா சந்தோஷமா மாறிடுச்சு. நாட்கள் வேகமா போச்சு. பப்ளிக் எக்ஸாம்ன்ற ஒன்று எனக்கு மறந்தே போச்சு. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. நமக்கு படிக்கல, எதுவும் படிக்கல. இந்த நேரத்துல தான் வந்துச்சு என் வாழ்க்கையில பெரிய சோதனை. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவகிட்ட லவ்லாம் வேணாம், உன்னை அது வேற வழிக்கு கூட்டிட்டு போகுது, நீ நினைச்ச மார்க் அது வாங்கி தர போதா, பிளா 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 என்னென்னவோ சொல்லி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி என்கிட்ட பிரேக்கப்ன்ற ஒரு பெரிய வார்த்தையை சொல்ல வச்சுச்சு. நோய் தந்த அவ மாத்திரைய தராம போயிட்டான். பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கல. நான் வாழ்க்கையே வெறுத்துட்டேன். என்னோட நோய் முத்திடுச்சு. லவ்ன்ற நோய் தம்மு, சரக்கு, போதைன்னு முத்திடுச்சு. அம்மா அப்பாவை மதிக்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இன்னும் அப்படியே இருக்கேன். படிப்புனா என்னன்னே மறந்து போச்சு. பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வரப்போகுது. எனக்கு ரிசல்ட்னு கூட தெரியாம அன்னைக்கு நான் போதையில இருந்தேன். ஒரு கால் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. அவ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான்னு எனக்குள்ள ஒரு சின்ன மனிதனையும் அழிச்சு மிருகமா மாத்திடுச்சு. என்னை படிக்க விடாம பண்ணிட்டு எனக்குள்ள இருந்த மனிதனை அழிச்சிட்டு இன்னைக்கு மிருகமா மாத்திட்டு அவ மட்டும் சந்தோஷமா இருக்கானேன்னு என்னோட மிருகம் என்கிட்ட சொல்லிச்சு. அவளை எதுனா பண்ணணும்னு ஒரு வெறி, மிருகத்தனம். அவ மூஞ்சில ஆசிட் ஊத்தலாம்னு ஒரு வெறி. அவ கிட்ட போனேன். அவ எனக்கு தேங்க்ஸ் சொன்னான். எதுக்குன்னு தெரியல. அவளோட பேரண்ட்ஸ் சந்தோஷமா இருந்தாங்க. என்னோட பேரண்ட்ஸ் அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சா. வாழ்க்கைய நான் பண்றது தப்புன்னு புரிய வச்சா. அது வரைக்கும் நிதானம் அடையாத என்னோட அறிவையும் மனசையும் அவ நிதானப்படுத்தினான். யோசிச்சேன், நான் இப்ப என்னவா இருக்கேன்னு யோசிச்சேன். இனிமே என்னவா ஆக போறேன்னு யோசிச்சேன். எனக்குள்ள இருந்த மிருகம் கொஞ்சம் கொஞ்சமா செத்து போச்சு. கடவுள் அருளால நான் 12th பாஸ் பண்ணேன். காலேஜ்ல சீட்டு கிடைச்சிச்சு. மேடை பேச்சுல ஆர்வம் கொண்டு பேச்சாளரான. என்னோட வாழ்க்கையை எடுத்துக்காட்டா இருக்கணும், அதை எல்லோருக்கும் ஒரு மோட்டிவேஷனா கொடுத்து வந்தேன். என்னோட பெற்றோரும் இப்ப சந்தோஷமா இருக்காங்க. நானும் சந்தோஷமா இருக்கேன். ஹலோ, may I know who is this? நான் நீங்க படிச்ச ஸ்கூல்ல இருந்து கால் பண்றேன். ஓ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். என்ன விஷயமா? நீங்க வாழ்க்கையை மோட்டிவேஷன் ஸ்பீக்கா நம்ம ஸ்கூல்ல வந்து கொடுக்கணும். ஓகே. நான் நம்ம ஸ்கூலுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன். ஓ, தேங்க்ஸ் சார். யோ. என்னை பொறுக்கி உருப்பிட மாட்டேன், போதையில சாக போறேன்னு சொன்ன என்னோட பள்ளி இன்னைக்கு என்னோட ஸ்கூல்லேயே மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுக்க கூப்பிடுறாங்க. இதுதான் வாழ்க்கை. ஓடாத வண்டியை மிதிக்கிறது, வண்டியை ஒழுங்கா ஓட்ட வைக்க. அது தெரியாம மிதிக்கிறாங்கன்னு சொன்னா வாழ்க்கை அடியும் மிதியும் வாங்கியே போகும். அடி வாங்கி ஓடணும் வாழ்க்கையில, நல்ல வழியில.